இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் அதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும், பத்திரிகை தேவையானாலும், ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்த நாமத்தை உயர்த்துவோமாக. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அற்புதங்கள் நடக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். செப்பனியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். வாழ்க்கை பாதையில் அநேக பிரச்சனை, பலவீனம், போராட்டம் இப்படி நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இயல்பாக மனுஷனுடைய வாழ்க்கையிலே அது நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு பாதையாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பலவீனத்தின் பாடுகளின் போராட்டத்தின் பாதையிலே நாம் வந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளை நாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது, ஆவியானுடைய நடத்துதல் நமக்கு இருக்கும்போது, இப்படிப்பட்ட பலவீனங்கள் வருது என்று சொன்னால் ஏதோ என்ன என்றே தெரியவில்லை என்று சொல்லாதபடிக்கு ஏன் இந்த காரியம் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரு பிரச்சனை சந்திக்கிறீர்கள் என்றால் ஏன் இந்த பிரச்சனை வந்தது யோசித்து பார்க்கணும். ஒரு தடை வருகிறது என்றால் ஆண்டவர் சொன்ன காரியத்திலே தடை வருகிறதே, அப்படியானால் அதற்கு காரணம் என்ன? நமக்கு அனுகூலமாக இருந்தவர்கள் திடீரென்று மாறுகிறார்கள், ஏன் இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் உண்டாகுது? அப்படியானால் என்னிடத்தில் என்ன தவறு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை நாமும் இப்படிப்பட்ட காரியத்தில் சற்று நிதானத்தையும் சற்று கவனத்தையும் நாம் எடுப்போமானால் அநேக ஆசீர்வாதமான ஜெயமான நன்மைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். யோபு தன்னுடைய வாழ்க்கையில் சொல்லும் பொழுது 6வது அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். நல்ல ஒரு அருமையான அனுபவம். சுவாச பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருடைய இடத்திலும் ஒவ்வொருடைய மனதிலும் இருக்க வேண்டிய ஒரு காரியம், தவறு வரும்போது, குறைவு வரும்போது நான் எதிலே தவறி இருக்கிறேன், எதிலே நான் செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்யக்கூடாததை செய்திருக்கிறேன் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். அதனால்தான் பவுல் கொரிந்திய சபையாருக்கு நிருபம் எழுதும்போது 2வது நிருபத்தில் 13வது அதிகாரத்தில் அவர் எழுதும்போது எழுதுகிறார், உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். பார்த்தீங்களா? உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள் என்று சொல்கிறார். வேதாகமத்திலிருந்து சில அனுபவங்களை வேகமாக நாம் வாசித்து முடிக்க போகிறோம். முதலாவது காயினை குறித்து ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் நமக்கு நன்றாகவே தெரியும். ஆபிலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது, காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை. ஆனால் அதே சமயத்தில் அதற்கு காரணங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம். அநேக சமயங்களிலே நாம் இதை உணராதபடி, நாம் இதை யோசிக்காதபடி செய்கிறதுனால தான் சில ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகக்கூடியதான ஒரு நிர்பந்தமான நிலைமை ஏற்படுகிறது. இங்கே என்ன நாம் வாசிக்கிறோம்? 5ஆம் வசனத்தில், காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. என்ன கவனிங்கள், ஆபிலையும் அவன் காணிக்கை அங்கீகரிக்கிற ஆண்டவர் ஏன் என்னுடைய காணிக்கை அங்கீகரிக்கவில்லை? அப்படியானால் என்னிடத்தில் என்ன குறைவு இருக்கிறது என்பதைத்தான் சிந்திக்க வேண்டும். ஆனால் அதில் அவனுடைய முகநாடு வேறுபடுகிறதையும் அவனுக்கு ஆபில் மேலே எரிச்சல் உண்டாகிறதையும் நாம் பார்க்கிறோம். இதுதான் இன்றைக்கு மனிதர் மத்தியில் இருக்கிற ஒரு சுபாவமாக இருக்கிறது. ஒரு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட உங்களுடைய காரியம் ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடி இன்னொருடைய காரியம் ஆசீர்வதிக்கப்படுமானால் உங்களுடைய சிந்தனை எவ்விதமாக இருக்கிறது யோசித்து பாருங்கள். இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை என்று சொன்ன உடனே அவன் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஏன் என்னுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை? அப்போ நான் எதில் தவறு பண்ணியிருக்கிறேன்? காணிக்கை அங்கீகரிக்கும்படி ஆபேல் என்ன செய்தான், நான் என்ன செய்யவில்லை என்று யோசிக்கக்கூடிய தன்மை வந்தால் தன்னை திருத்திக் கொள்வதற்கு வகை உண்டாகும். இன்றைக்கி ஆண்டவர் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உங்களை நீங்களே உய்த்து ஆராயுங்கள், ஏன் என்னுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை என்கிற ஒரு சிந்தை அங்கே வர வேண்டும். என்ற பகுதியை நான் வாசிக்கும் போது எப்போதும் சொல்லுகிற ஒரு அனுபவம்,
காயினையும் அவன் காணிக்கும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை என்றால், காயின் அங்கீகரிக்கப்படவில்லை, அவன் காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை. அப்படியானால் தேவனால் ஆபேல் அங்கீகரிக்கப்பட்டது போல நான் அங்கீகரிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் அங்கே அவன் செய்ய வேண்டுமே ஒழிய, அவனுக்கு எரிச்சல் முகநாடி வேறுபடுவது தேவையில்லாத அவசியமில்லாத காரியம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய காரியம், உங்களுடைய ஜெபம், உங்களுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படாமல் இருக்கிறதா? நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். அதில் எவ்விதமாய் நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள் என்பதை சற்று நீங்கள் நிதானித்து பாருங்கள். எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அனுபவம் என்ன? விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். ஆபேலுடைய காணிக்கை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார் என்றால், காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை, தேவன் அதை குறித்து சாட்சி கொடுக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 1 யோவான் 3வது அதிகாரத்திலே நாம் எடுப்போமானால் அதில் 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். அப்படியானால் காயின் பொல்லாங்கனால் உண்டானவன், பொல்லாங்கனுக்கு இடம் கொடுத்தவன், பொல்லாங்குடைய சுபாவம் உள்ள ஒரு மனிதனாக அவன் இருக்கிறான் என்பதை அந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்க முடிகிறது. அப்படியே இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளை சற்று யோசித்து பாருங்கள். முதலாவது அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். காயின் அங்கீகரிக்கப்படவில்லை, அவன் காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை என்பது ஏன் என்கிற ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு விடை கண்டுபிடிக்க வேண்டும். இரண்டாவது நாம் வாசிக்கிறோம், ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது நகோமி சொல்லுகிறாள், என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறதினால் என்று சொல்கிறார். கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறது என்று சொல்கிறார். அப்படினால் தன்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியம் என்ன? ஏன் ஆண்டுடைய கரம் எனக்கு விரோதமாக இருக்கிறது? நான் எதில் வழி மாறி இருக்கிறேன், தவறு செய்திருக்கிறேன், அதை ஆராய்ந்து பார். அதுதான் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம். ஆண்டுடைய கை உங்களுக்கு விரோதமாக இருக்கிறது மாதிரி நினைக்கிங்களா? கர்த்தர் உங்களுக்கு எதிரியாக இருப்பது போல தெரிகிறதா? தேவன் தடையாக நிற்பது போல தெரிகிறதா? ஏன் ஆண்டவர் எனக்கு தடையாக நிற்கிறார்? யோசிங்க. அதை தான் கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். உண்மையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அதை தான் இந்த வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கும் போது 1வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் இருக்கிற இடம் பெத்லெஹேம். அந்த பெத்லெஹேம் என்றாலே அப்பத்தின் வீடு. அது மட்டும் இல்லை, 21ஆம் வசனத்தில் அவள் சொல்லும் பொழுது நான் நிறைவுள்ளவளாய் போனேன் என்று சொல்கிறார். அப்படியெல்லாம் ஆண்டவர் அவங்களை நிறைவுள்ளவளாக வச்சிருக்கிறார். பெத்லெஹேமில் அப்பத்தின் வீட்டில் நிறைவான ஆசீர்வாதத்தோடு தான் கர்த்தர் இந்த நகோமி குடும்பத்தை வைத்திருக்கிறார். ஆனால் தேசத்திலே பஞ்சம் வந்தபோது அவர்கள் அந்த இடத்தை விட்டு மோவாபுக்கு கடந்து போகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஏசாயா புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். தானே தன் பாதையை கோணலாக்கி கொண்டு கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறது சொன்னால் அது எப்படி? இவற்றில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளை, ஆண்டவர் ஒருபோதும் அவருடைய பிள்ளைகளாய் நமக்கு துரோகம் செய்கிறவர் அல்ல, விரோதம் செய்கிறவர் அல்ல. காரியம் வித்தியாசமாய் தெரிகிறது என்று சொன்னால் தவறு ஏற்பட்டிருப்பது நம்முடைய பக்கத்தில் தான், உங்கள் பக்கத்தில் தான். நீங்கள் யோசித்து பாருங்கள், நாம் எதிலே மாறி இருக்கிறோம், விலகி இருக்கிறோம். அதை தான் இங்கே அறிய வேண்டிய காரியமாக இருக்கிறதை பார்க்கிறோம். தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். ஆனால் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நீ ஆராய்ந்து பாரு, சோதித்து பாரு. ஏன் ஆண்டவர் இதுவரைக்கும் நன்மை செய்தவர் இப்பொழுது நன்மை செய்யாதது போல, ஜெபத்தை கேட்காதது போல இருக்கிறாரே, ஏன்? கண்டுபிடிங்கள். 3வது ஒரு அனுபவத்தை நாம் வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 17வது அதிகாரம் 1வது வசனம். அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும். இந்த அகித்தோப்பேல் தாவீதுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நபர். அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று வாசிப்பீர்களானால் 15வது அதிகாரம் 12ஆம் வசனத்தில்,
தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகித்தோப்பேல். தாவீது தன்னுடைய ராஜ்யபாரத்தின் காரியங்களை நிறைவேற்ற, யுத்தங்களை நடத்தி செல்ல ஆலோசனைக்காரனாக இந்த அகித்தோப்பேலை வைத்திருக்கிறார். அப்படிப்பட்டவன். அது மட்டுமல்ல, 16வது அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அகித்தோப்பேலின் ஆலோசனை தாவீதுக்கு தேவ வாக்கை போல இருந்தது. அகித்தோப்பேல் ஒரு வார்த்தை சொன்னால் அது ஒரு மனுஷன் சொல்ற வார்த்தை அல்ல, தேவனே சொல்லுகிற வார்த்தை. தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனைக்காரன், தேவனுடைய வாக்கை போல சொல்லுகிற அகித்தோப்பேல் இப்பொழுது இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் தாவீதை பின்தொடர்ந்து போய் அவனை கொண்டு போடுகிறேன் என்று சொல்லுகிறான். ஏன் இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இந்த அகித்தோப்பேலில் உண்டானது? இப்படிப்பட்ட வித்தியாசங்கள் வருவதற்கு காரணம் என்ன? அப்படியெல்லாம் அகித்தோப்பேல் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்களானால், 11வது அதிகாரத்தில் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் சேனை யுத்தத்துக்கு போகும்பொழுது தாவீது ராஜா அங்கே தங்கி விடுகிறார். அவர் எருசலேமில் இருக்கிறார். அரண்மனையில் உப்பரிக்கையில் உலாவும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை பார்ப்பதையும், அவளை அழைத்து வர சொல்வதையும், அவள் பத்சேபாள் என்பதையும் பின்னால் அந்த சரித்திர சம்பவத்தில் நான் வாசிக்க முடியும். அங்கே ஒரு தவறு நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ ஏன் இந்த காரியம் இங்கே சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, அந்த பத்சேபாள் ஏலியாமின் குமாரத்தி. அந்த ஏலியாம் யார்? 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கும் போது, ஏலியாம் அகித்தோப்பேலின் குமாரன். அப்படினால் இந்த பத்சேபாள் அகித்தோப்பேலுடைய மகனுக்கு மகள், பேத்தி. அப்போ தன்னுடைய பேத்திக்கு இப்படிப்பட்ட ஒரு நஷ்டத்தை தாவீது உண்டாக்கித்தாருங்கிற ஒரு வேதனை, ஒரு வேகமும் இந்த அகித்தோப்பேலுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கு. அது நிமித்தமே இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான நிலைக்கு அங்கே போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளை நாமும் நம்மோடு இருந்தவர்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். கடைசியாக ஒரு வார்த்தையை நாம் வாசித்து ஜெபிப்போம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 13வது வசனத்திலே கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே. கிதியோன் சொல்லுகிறான், எகிப்திலிருந்து கொண்டு வந்ததெல்லாம் எங்கள் பெற்றோர் பிதாக்கள் சொன்னாங்களே, அதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோமே, எவ்வளவு அற்புதமாய் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். அப்படி கொண்டு வந்த ஆண்டவர் ஏன் இப்போ மீதியானியர் கையில் ஒப்பு கொடுத்தார் என்கிற ஒரு கேள்வியை அவன் அங்கே வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் அவனுக்குள்ள ஒரு எண்ணம் உண்டாகிறது, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். அப்படிலாம் இவன் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இவ்வளோ ஜனத்தை நடத்தினவர் ஏன் இப்படி செய்கிறார்? 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். 10வது வசனத்திலே வாசிக்கிறோம், நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள். இப்படிப்பட்ட குறைவு இருந்ததுனால தான் ஆண்டவர் மீதியானர் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து விட்டார். அன்பு நேச பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில் குறைவு தவறு வருகிறதானால் நாம் செய்ய வேண்டிய காரியம், நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். செய்வீர்களா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆமென்றும் ஆமெனும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் தங்களை ஆராய்ந்து சோதித்து நன்மை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.